விஷயம் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க. நீ வந்து எனக்கு கடன் போட்டுருக்காங்க. கடன் இல்ல, ஒரு டூரு, ஹோம் டூரு. ஹோம் டூர் என்ன அதுக்குள்ள யூனிஃபார்ம்லாம் போட்டியே. பாத்து கையில போட்டு கொதி போட்டுறாத. பாத்து நாளைக்கே போய் இந்த குழம்பு நீங்க வைக்கிறீங்க. அவங்க எடுத்து தலையில மாதிரி காமெடியெல்லாம் போடாம இருக்கிறது தான் நல்லது. மொட்டை சைஸா புளி எடுக்கிறியே. தமிழே சூப்பர். எனர்ஜி ஏத்துறேன். ஆமா நாளைக்கு இது எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது அப்படியே ஒரு மியூசிக். நீ தான் வயலின் பிளேயர் ஆச்சு. புவனேஷ் கால் பண்ணோடனே மூஞ்சில 32 பல்ல வெளியில வந்து நிக்குது. பாய் சுட போகுதுங்க. நமஸ்காரமா. சூரிய நமஸ்காரம். எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? வீட்டுக்கு வந்துட்டு சமையல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால அப்பா வந்துட்டு சமைக்கிறதுக்காக முன்னாடி உட்காந்து இது விழிச்சிட்டு இருக்காங்க. இது எதுனா என்னன்னு சொல்லுங்க. அப்படி சமாளிச்சுட்டே இருக்காதீங்க. எப்படி சமாளிச்சுட்டே ஓட்டுறது வாழ்க்கையை. என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்க. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியாடா இதுன்னு சொன்னா அதுல எனக்கு பேர் தெரியலன்னு அர்த்தம். நாங்களே புரிஞ்சுக்கணுமா? ஆமா, இத பார்த்து நீங்களே பேர் என்னது இது? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து வெள்ளிக்கிழமைனால பருப்பு சாம்பார் வச்சா தொண்டையில இறங்காது. அதனால வந்து இல்ல புது வீட்டுக்கு வந்திருக்கோம். புதுசா ஏதாவது சமைக்கணும். புது வீட்டுக்கு வந்தா மங்களகரமா பருப்பு போட்டு சாம்பார். யார் சொன்னா பருப்பு மங்களகரமா? அதான் சரி, அது வைக்கல. பருப்பு மங்களகரம் யார் சொன்னாங்க? சொல்ல வச்சுட்டு எங்க அம்மா சொன்னாங்க. எல்லாம் கேட்டேன். எங்க அம்மா அது வந்து வெள்ளிக்கிழமைனா தொன்று தொட்டு பரம்பரையா எல்லாரும் பருப்பு குழம்பு தான் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் இதையே சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அதான் சரி, இன்னைக்கு வேண்டாண்டி மொச்சக்காய் குழம்பு தான் வைக்கிறோம். மொச்சக்காய்க்கு கோடி நன்றி சொல்லணும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. போன ஒரு நாள் வச்சோம், அவள் நல்லா இருக்குதுனாங்க. குழம்பே தீர்ந்து போச்சு நான் ஸ்கூலுக்கு வரதுக்குள்ள. சூப்பரா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு வந்து இங்க வந்து வெள்ளிக்கிழமை சந்தை தான். போன வாரம் வெள்ளிக்கிழமை சந்தையில 1/2 கிலோ 30 ரூபாய்க்கு எழுதும். சரி பாதி முடிச்சு போட்டு குழம்பு வச்சிடறாங்க. இப்போ அதை தான் முடிச்சுட்டு இருக்கு. பார்த்து கொட்டையை தான் வச்சு குழம்பு நிறைய போட்டு என்ன செய்ய பண்றேன். அம்மா வாங்கும் போதே 2 நாளைக்கு குழம்பு வைக்கிற மாதிரி சேர்த்து தான் வாங்கினாங்க. அதுக்கிட்ட இந்த வாரம் ஃபுல்லா மொச்ச குழம்பே வச்சிருக்கோம். வாரம் ஃபுல்லா இல்ல, ஞாயிற்றுக்கிழமை மொச்சக்காய் வச்சு சாப்பிடணும். சாமி வைக்கணும், படைக்கணும். அதாவது பாதி குழம்பு வச்சிடலாம். சாமி போதான் சாப்பிடணுமா? சாமி பேர் சொல்லி நாம தான் சாப்பிடுவோம். சாமியில 2-3 எடுத்து வச்சுட்டு வேவிச்சு எச்சப்படாத எடுத்து வச்சுட்டு நாம சாப்பிட வேண்டியதான். அதாவது இது அப்படி சாப்பிட மாட்டேங்கிறத இப்படி குழம்பு வச்சு தர்றது. குழம்பு சூப்பரா உண்மையாலுமே அன்னைக்கு அம்மா வச்சப்ப செமையாச்சு குழம்பு. ஆமா, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. குழம்பு தான் ஊத்திக்கிட்டாங்க எல்லாருமே. இந்த குழம்பு நல்லா இருக்குனே. அவரைக்காயை விட இது சாஃப்டா இருக்கு. அவரைக்கொட்டையை விட இது சாஃப்டா நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷா. அவரைக்கொட்டை இதேதாங்க. அது வந்து நம்ம காய் வச்சு எடுத்து வச்சு நம்ம செய்யறது அவரைக்கொட்டை. இது வந்து அப்படி பச்சையா இருக்கிற மொச்சக்காயின் குழம்பு. பார்த்தீங்களா, மொச்சக்கொட்டை இது மொச்சக்காய் ரெண்டும் ஒன்னே தான். பச்சை வைக்கிறனால இது ஒரு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுறது அம்மாட்ட சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் வந்துட்டு எனக்கு தஞ்சாவூர்ல வாங்கின சிலை. இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல டீட்டெயிலா காமிப்போம். என்ன பண்றீங்க? இன்னைக்கு 2 பேரும் குக் பண்ண போறீங்களா? 2 பேர்லாம் கிடையாது. கூட ஹெல்ப் பண்றாரு. இதுல மொத்தம் எத்தனை காய்மா இருக்கு? இல்ல கிடையாது. இது 1999 காய் இருக்கும். இன்னொருக்கா சொல்லு. 1999 கொட்டை இருக்கும். நான் அதை போய் எண்ணிட்டு வரேன். இன்னைக்கு அப்புறம் யாரும் சாப்பாடு சாப்பிட முடியாது. இன்னைக்கு வந்துட்டு 1999 கொட்டையை வச்சு இன்னைக்கு வந்து மொச்ச குழம்பு வைக்கிறோம். வாங்க, கரெக்டா இன்கிரீடியன்ட் அம்மா சொல்ற கணக்கு பிரகாரம் அதே மாதிரியே பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். 1900 மொச்ச 1999. ஒரு காய் மாறினா கூட டேஸ்ட் மாறிடும் அப்படின்னு அம்மா சொல்ல. நீ அப்படி செய்யறீங்க. இப்ப கேட்டதுக்கு நான் சொன்னேன். நான் பாட்டுக்கு ஒரு 1/4 கிலோ மொச்சக்காயை வந்து நம்ம முடிச்சு இப்ப நம்ம குழம்பு வைக்கிறோம். அவ்வளவுதான். தண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஒரு சொம்பு தண்ணி வச்சாச்சு. குக்கர் வச்சு சீக்கிரம் வெந்துடும். அதாவது வச்சு ஒரு சவுண்டு மீனா 2 சவுண்டு மட்டும் விட்டுடும். அதுக்கு மேலே விட்டா குழம்பு கொட்டை குழம்பு போயிடும். அரிசி கழுவுற தண்ணி எல்லாம் வந்துட்டு செடிக்கு ஊத்தா செடியும் நல்லா முளைக்கும். அப்புறம் வேற என்ன பண்ணும்? செடிக்கு தான் ஊத்தணும். வேற எதுவும் பண்ண கூடாது. ஆட்டுக்கு மாட்டுக்கு ஊத்தலாம். மாட்டுக்கு ஊத்தலாம். அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியில வந்து மூஞ்சி கழுவுனா மூஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷா மாறும். நீ மனுஷனே இல்ல தெரியுமா?
அது குழந்தைங்களுக்கு காலுக்கு சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு காலை கழுவுவாங்க. வேக வச்சு விட்டுருவீங்க. அந்த குழந்தை வலிக்குதுன்னு கூட கத்த முடியாது பாவம். கொதிக்குவா. நீ இதுல மூஞ்சி கழுவிட்டு இருக்கிற. மூஞ்சி உடம்பு இதுக்கு நல்லதுமா. என்ன நல்லதுன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாரும் மொத்தம் நெட்ல சைடுல போடுறேன். அரிசி கழுவுற தண்ணியில வந்து அவ்வளவு சத்து இருக்கு. உண்மையாலுமே சத்துதான். உங்களுக்கே தெரியாது, சும்மா அப்படியே அடிச்சு விடுறது. இப்ப நிறைய அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியில தான் செய்யறாங்க. சீரம்லாம் வச்சாச்சு. இது ஒரு பக்கம் வேகட்டும். அது அரிசி கஞ்சி அது ஒரு பக்கம் வச்சுக்கணும். ஓகே. முக்கியமான விஷயம், நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க. யாரு? இன்னைக்கு நைட் ஏறி நாளைக்கு காலைல வருவாங்க. யாருன்னு பாருங்க. கெஸ்ட் இல்ல, நம்ம வீட்டு பையன் வர. அப்படி புவனேஸ்வர் ரம்யா வராங்க. நாளைக்கு காலைல அவங்க ஒரு வீடியோ எடுப்பாங்க. நாளைக்கு வருவாங்க, பார்க்குவாங்க. எல்லாம் சேர்த்து ஜாலியா 2 நாளைக்கு நல்லா ஃபன்னா இருக்கும் நம்ம வீட்டுல. ஆக்சுவலா வந்துட்டு அண்ணி வந்து எனக்கு கடமை போட்டிருக்காங்க. கடமை இல்ல, ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. பிரியாணி செஞ்சு தரேன்னு. கிட்டத்தட்ட 1 வருஷமா. என்ன பிரியாணி? ஏதோ ஒரு பிரியாணி செஞ்சு தரேன்னு 1 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே செஞ்சு தரவே மாட்டேங்கிறாங்க. இந்த டைம் வந்தா கிச்சனுக்குள்ள வந்தாலே பிரியாணி தான் செய்யணும். அண்ணி இந்த வீடியோ பிரியாணி பின்னாடியே சுத்துவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வரும்போதே பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. பிரியாணி இந்த டைம் நம்ம செஞ்சே ஆகணும். சத்தியம் அது இல்ல, செஞ்சு போடுறீங்கன்னு சொல்ல. இல்ல, எல்லாரும் சேர்ந்து செய்யலாம், நல்லா இருக்கும். அன்னைக்கு 5 நாள் பார்த்து பிரியாணி செஞ்சவன் அந்த மாதிரி இல்ல, இது வேற மாதிரி. அன்னைக்கு நல்லா தான் இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. என்ன பிரியாணி? ஹைதராபாத் பிரியாணி. யார் பண்ணாங்க? யார் பண்ணது? நானு, அண்ணி, அம்மா எல்லாருமே பண்ணோம். நல்லா இருந்துச்சு. யார் மேற்பார்வையில நடந்தது? அம்மாவுடைய மேற்பார்வையில நானும் அண்ணியும் செஞ்சோம். சரிம்மா, நான் காய் அரிஞ்சிடுறேன். என்ன காய் அரியுன்னு சொன்னீங்கன்னா கத்திரிக்காய் வந்து உடனே மறுத்து வச்சுன்னா கருத்து போயிடும். காய் சீக்கிரம் வேவாது. அது போயிடும் மாதிரி சொல்லுவாங்க. அதான் கருப்பாயிரும். அதனால உடனே மறுக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுத்துக்கலாம். சரி, அடுப்புல வச்சுட்டா நல்லா அறுத்து வைக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் எவ்வளவு நேரம் ஆகுது. பறக்க 4 அறுத்து தூக்கி போட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. பச்சை கலர் கத்திரிக்காய் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அது பார்த்தா நம்ம 3மே போட்டு செஞ்சுட்டு இல்லைங்க. வீரோட புதையில தர்ற மாதிரி தேடிட்டு இருக்கு. இந்த அடுப்புல வந்து நம்ம அரிசி கலக்கி வச்சாச்சு. இதை ஒரு விசில் விட்டா சாப்பாடு கட்டி இதை அடுப்பு அமைச்சுக்கலாம். இது வேகட்டும். நம்ம ஃபேனுக்குலாம் ஜன்னலுக்குனால காற்று சீக்கிரம் இது ஆவி பிடிக்கிறது. அந்த அடுக்க ஒரு மரவு நான் வச்சிருந்து சீக்கிரம் காலையில் மரவு வைக்கிறியா? ஆல்ரெடி இதுக்கே வந்து கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. கிச்சனை வந்து நீட்டாவே இல்லையாமா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நம்ம எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியலையே. அதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்கு மேல பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுக்கிட்டோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம இங்கெல்லாம் வச்சாகணும். இங்க நம்ம சமைக்கிறோம். இதெல்லாம் ஓகேமா. இதெல்லாம் அப்படியே ஒரே மாதிரியே பாட்டில்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி வாங்கி அப்படியே ஊத்திக்கலாம். கல்யாணத்துல வாங்கின எண்ணெயெல்லாம் அப்படியே இருக்கு. இதெல்லாம் காலியானதுக்கு மாத்துவாங்க. பண்ண முடியும். இதெல்லாம் கல்யாணம் நம்ம வாங்கினது அதெல்லாம் மீதி ஆகி போச்சு. அதெல்லாம் இதெல்லாம் நம்ம தீருட்டோம். அப்புறமேட்டு வைக்கலாம். ஒட்டுக்க நம்ம பெரிய ஆசைக்கு படக்கூடாது. நம்ம கொஞ்சம் தான் இது பண்ண முடியும். ஏன்னா எங்களால் இப்போ முடிஞ்சது வந்து இப்போ சின்னதாக தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பெரிய ஆசைகள் வாங்கிக்கலாம். மொல்ல ஒவ்வொன்றா வாங்கலாம். நம்ம மொல்ல எல்லாமே வாங்கி செட்டில் பண்ணதுக்கப்புறம் நீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டூரு, ஹோம் டூர்ல ஆக்சுவலாக என்ன போடணும், அதுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் சோஃபா ஃபர்னிச்சர்லாம் நிறைய வாங்க வேண்டியதுனால என்ன போடாமல் அப்படியே இருக்கும். என்ன அதுக்குள்ள யூனிஃபார்ம்லாம் போட்டியே சூப்பராக இருக்குல்ல. ட்ரெஸ்க்கு அதுக்காக இருக்கும். கிச்சன்லாவே யூனிஃபார்ம் வந்து நல்லா இருக்கும். என்ன நாளைக்கு வச்சுக்கோமே. என்ன காப்பு கட்டு நாளைக்கு தானே நாளைக்கு வச்சுக்கிறோம். நீங்க வலிக்குதானோ நான் 2 ரூபாய் அழிச்சுட்டு வர்றோம். வலிக்குதானோ நான் 2 ரூபாய் அழிச்சுட்டு வர்றோம். நீங்க வச்சு 4 நாளைக்கு தான் காப்புக்கிட்டு வலிக்கிறதுனால ஓகே. எந்த வேலை செய்யும்போது வளைச்சா ஊடு வளைச்ச மாதிரியே இருக்கு. நீ குளிக்க போனதுக்கு அப்புறம் அழிச்சுடுறோம். காய் ஒண்ணு இல்லைக்கண்ணே. கத்திரிக்காயும் ஒண்ணுமே இல்லைன்ட்டு இல்லை. அப்புறம் அவ்வளவுதான். தக்காளி 3 அடுப்பு போகுது. அதே நீ அப்படியே எடுத்து கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் போடுறீங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். தக்காளி வந்து ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். இவ்வளவு தான் குழம்புக்கு. தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சு வைக்க போறோம். சென்டர்ல கட் பண்ணி இல்ல அப்படியா 2 இருக்குண்ணே. போதும் அறுத்து போடு. அவ்வளவுதான். குழம்புக்கு வந்து அவரோட மொச்சக்காய் வந்து 3 விசில் விட்டு அடுத்து அமுச்சிட்டேன். இப்போ காய் அறுத்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் விசில் அடங்குது. காய் எடுத்து கொண்டு போய் போட்டோம்னா சரியா இருக்கும். விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம கொட்டை வெந்துச்சு பார்த்துக்கோ. பார்த்து கையில போட்டு கொதிக்க விட்டுறாத. கொதிக்குதுமா. குரங்குத்தாள் வந்து வேலைத்தாள் பண்ணு. அப்படிதான் நான் செய்வேன். ஒரு கொட்டை மட்டும் வெந்துச்சு. ஒரே ஒரு கொட்டை.
ஒரு படி அரிசிக்கு ஒரு கொட்டி ஒரு சோத்து நரிசிக்கு பார்த்தா போதும். வந்துச்சா நல்லாவே வந்துச்சு. காய் போட்டு என்ன வேகும் ஒரு 2 விசில் விட்டுருக்கா நம்ம காய் இருக்கிறதோ 3 விசில் வந்துச்சு. தப்பு இல்லை, நல்லா வெந்தாலும் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். ஏன் நம்ம புளி ஊற்றி குழம்பு வச்சாவே இந்த மாதிரி புளியா இந்த மாதிரி ஆயிருது. புளி ஊற்றி வச்சாவா? டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, நீங்க பாத்திரத்தை மாத்துங்க. பாத்திரத்தை மாத்தினா இப்படிதான் ஆகுது. அதனால நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிற பாத்திரத்தை போனோம்னாதான் ஒரே மாதிரி ஆகும். யாரெல்லாம் எப்ப ஈயசட்டிலே இப்ப செஞ்சுக்கிறது, அதான் ஆதி காலத்து ஈயசட்டி. அதெல்லாம் ஒண்ணுமே உடம்புக்கு பண்ணாது. பாட்டியெல்லாம் நம்ம காலமா வளர்ந்து பொழைச்சு போனவங்க. எங்க அப்பா அம்மா நான் கூட ஆமா அல்ல ஈய பாத்திரம் தான். யாரு இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் இப்ப வாங்கினது? மண் பாத்திரம். ஆயெல்லாம் ஈய குண்டாதான், ஈய தவளை, ஈய வடசட்டியா, அதுதான். குக்கர் கூட கிடையாது. அப்பெல்லாம் தலையில சாப்பாடு குடிக்கணும். தவளையில வடிச்சு சாப்பிடுறதுனால நல்லா இருக்காங்க. எல்லாருமே குக்கர்ல சமைக்காதீங்கன்னு சொல்றாங்க. சரி பாருங்க, பேலன்ஸ் தக்காளி சேர்த்திப்போம். 2 தக்காளி பாருங்க, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுச்சு. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் போட்டு. இந்த குழம்புக்கே கத்திரிக்காய் போட்டு வச்சாதான் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும், நல்லா இருக்கும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து வச்சு இதை பார்த்து நாளைக்கே போய் இந்த குழம்பு நீங்க வைக்கிறீங்க, வேற லெவலுக்கு சூப்பரா இருக்கும். ஆனால் உண்மையாலுமே மனசார நல்லா இருக்கும். சார நல்லா இருக்கும். சொல்லி குழம்பு நல்லா வச்சுக்காங்க. அவங்க எடுத்த தலையில ஊத்தப்பா சீரியஸா நல்லா இருக்கும். அன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். மங்களகரமா மஞ்சத்தூள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பாதியில நான் போட்டதே. ஆனா மிளகாத்தூள் போடு. அதுக்கு என்ன சொல்லுவேன்? எப்படி வீட்டுல ஆட்டின மிளகாத்தூளா இல்ல கடை மிளகாத்தூளா? வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள். வீட்டுல வந்து மிளகாத்தூள் அரைக்க முடியாது. எல்லாம் வறுத்து காய வச்சு பிசில தான் அரைச்சிருந்தேன். அந்த மாதிரி காமெடியெல்லாம் போடாம இருக்கிறது தான் நல்லது. வீட்டுல அரைச்சே பாக்கியலட்சுமிக்கு அவங்க வீட்டுல அரைக்கலாம் எப்படின்னு சொல்லு. பாக்கியலட்சுமி வீட்டுல அரைக்கலாம் எப்படின்னு சொல்லு. மிஷின் வேணும், வாயில போட்டு. ஆமா கேட்டுக்காங்க. பாக்கியலட்சுமியா அவங்க பையனுக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்து அவங்க அம்மாவுக்கு வீட்லயே அரைச்சாங்க. இப்ப நாங்களும் வாயிலே அரைச்சு தர சாப்பிடுங்க. ஓகே, நீங்களே அரைச்சு நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் நிறைய போட்டேன். போதும், சும்மா கலந்து காய் வீணா போயிடும். காய்க்கு சும்மா கலரக்கூடாது. சும்மா கண்டிலாம் போடக்கூடாது. சும்மா கண்டி வந்து குழம்புல விட்டு உழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. போட்டோமா ஒரு கலரி மூடி வச்சிருந்து வேகட்டும். அதுக்கு தகுந்த புளி உரைச்சிக்கும். இந்த மாதிரி புதுசா சமைக்கிறவங்களாம் இந்த மாதிரி கத்துக்கோங்க. கரண்டி போட்டு சும்மா இந்த மாதிரி வந்து திட்டு வாங்காதீங்க. உள்ள வந்து சும்மா வந்து கலரிட்டே இருந்தோம்னா காய் என்ன ஆகும்? காய் கார்ல அடிச்சு போயிடும். கார்ல அடிச்சிடும். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன். போட்டாச்சு, இது வேகட்டும். இதுக்கு தகுந்த புளி ஊற வச்சுக்கிறேன். புளி காட்டுறேன். தேங்காய் கொஞ்சம் வேணும், தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கிறதா. அதையும் மொட்டை சைஸா புளி எடுக்கிறியே, இது என்ன கேட்ட எலுமிச்சம்பழ சைஸ் இல்லையே? இல்ல, குழம்பு சைஸ். அதான் எலுமிச்சம்பழத்துல இந்த சைஸ்ல எலுமிச்சம்பழமே இருக்காது இல்லையா? யார் சொல்லுது? எலுமிச்சம்பழம் பெருசாவே இருக்கு தெரியுமா? சரி, நல்லா பெரிய எலுமிச்சம்பழ சைஸா போட்டுக்கோங்க. புளி பாருங்க, நல்லா கொஞ்சம் பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சுடுதல்ல தான் போட்டா கொஞ்சம் நல்லா ஊறுக்கும். கறி கொஞ்சம் சௌரியமா இருக்கும். பாக்டீரியா கில்லிங்க்குலாம் இல்ல, இந்த ஊர்னா நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கிருமிகளை சாப்பிடும்போது சுடுதல் பார்க்கணுமா? அது வந்து காய்கறிகளுக்கு தான் அந்த மாதிரி. புளி வந்து கரைக்கிறதுக்கோசரம். அம்மா வந்துட்டு பால்ல போட்டெல்லாம் குடிக்காது, அப்படியே டைரக்டா வாயிலே கட்டிக்கும். எப்படி ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கா? ஹார்லிக்ஸ் தான். காலைல பால் குடிச்சிட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு இப்படி போட்டுக்கிட்டாம 2 மிக்ஸ் ஆயிரும் வயிற்றுல. சூப்பர். நான் குடிக்கிற எனர்ஜி ஏத்துறேன். ஆமா, நாளைக்கு வந்து ஜாகிங் போறேன் எல்லாரும் அதை குடிச்சிட்டு. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. உமன்ஸ்னா உமன்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும்னு கிடையாது, யாரு வேணா சாப்பிடலாம். பேரு தான் உமன்ஸ் ஹார்லிக்ஸ். கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக என்னமோ ரிவ்யூ போட்டிருப்பாங்க. உமன்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து ஜென்ஸ் சாப்பிட்டா எப்படின்னு நான் ரிவ்யூ சொல்றேன். ஹார்லிக்ஸ்ல சாக்லேட் ஃபிளேவர் கலந்துருக்காங்க. கேட்டா உமன்ஸ் ஹார்லிக்ஸ் தான். என்ன இது? ஆனா நல்லா இருக்குது. ஹார்லிக்ஸை விட இது நல்லா இருக்கு. பாத்தீங்களா, ஹார்லிக்ஸ்ல கூட உமன்ஸுக்கு ஸ்பெஷலா செய்யறாங்க. யாராச்சும் மென்ஸ் ஹார்லிக்ஸ்னு போட்டிருக்காங்களா?
இதுக்காகவே நம்ம போயிட்டு போறோம். இல்ல உமன்ஸ் ஹார்லிஸ் உமன்ஸ் பிளஸ் ஹார்லிஸ் எல்லாம் போடுறாங்க. மென்ஸுக்கு ஒரு ஹார்லிஸ் இருக்கா? நீ கேட்டிருக்கியா? சொல்லு. எல்லாருமே குடிக்கிறது. மென்ஸுக்குன்னு யாருமே இன்னும் போடல. நாம தயாரிக்கிறோம். அப்ப சொல்லுமா. ஆமா சூப்பரா இருந்துச்சு. நாம செய்யலாமாமா? அதெல்லாம் சீக்ரெட் ரெசிபி, அதெல்லாம் சொல்ல முடியாது. வீடியோ அது மறந்துருச்சு. ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. போடலாம். ஏமா? ஆமா 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 எல்லாமே கோதுமை தான் பேசிக். ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாமே பேசிக் வந்து இதுதான், கோதுமை தான். என்னது சொல்லு, என்ன சொல்லு. எவ்வளவு தேங்காய் போடுங்க? தேங்காய் 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. தொட்டில இருக்கிறீங்க? இந்த தொட்டில இருந்து 1/2 மூடி தேங்காய் போட்டுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் தான் இருந்து 1/2 மூடி தேங்காய் சேர்த்து இருக்கிறேன். கொஞ்சோண்டு கடலை போட்டுக்கலாம். கடலை பாருங்க, கொஞ்சோண்டு கடலை. கடலைனா எனக்கு குழம்பே ஆகாது. அதில் குழம்பு வெச்சமா இருக்கு, அதுக்கோசரம் கடலையை போட்டுக்கிறேன். கடலையை நிறைய போட்டு, கடலை கொஞ்சமா போட்டு தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். கடலை போடுறதுக்கு திக்னஸ் வரதுக்கு தானே. கடலை பருப்பு போடுவாங்க, புட்டுக்கடலை போடுவாங்க, இல்ல முந்திரியும் போடுவாங்க. அதுக்கு பதிலா முந்திரி வந்து டேஸ்ட்டுக்காக போடுறது இல்ல. இந்த கன்சிஸ்டன்சி போடுறது வந்து நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. பெரிய இல்ல, முந்திரி வந்து டேஸ்ட்டுக்காக போடுவாங்க, பொட்டுக்கடலை வந்து திக்னஸ்க்காக போடுவாங்க. என்னது இது எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஃபுல்லுமே ஹோம் டூர் போடுறோம். ஆமா, எல்லாமே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சூப்பரா. இங்க கசகசாவை காணும். அது அங்க இருக்குது. கொஞ்சோண்டு சோம்பு, இல்லை 1 கிராமு, கொஞ்சோண்டு பட்டை, நிறைய தேவையில்ல, போதும். இன்னும் 1 கிராம் போட்டுக்கிறேன். 2 கிராமு, 2 கிராம் தங்கம், 2 கிராம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து கசகசா வந்து 1 ஸ்பூனு. இருக்குல்லே ரொம்ப காஸ்ட்லியானது கசகசா தான். ஆமா, அங்க விலைக்கு விற்கிறாங்க கசகசாவை. நம்ம இது கல்யாணத்துலயே வேணும். கறிவந்துக்கானது மனசத்துல அவ்வளவு விலை போட்டுல வாங்க மாட்டேன். எங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி கசகசாவே யூஸ் பண்ணதே இல்லை. கேட்டா எங்க அம்மா மிக்சியில அரையாதுன்ட்டே இருக்கும். 100 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினோம். துக்குலூண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தராங்க. புளி நல்லா குறிச்சி நானும் புளி கரைச்சிட்டு வந்துடுறேன். அங்க பிள்ளை வந்து தேங்காய் கரைச்சிட்டு கட்டி நான் புளி கரைச்சிட்டு வந்துடுறேன். வேற கிச்சன்லயே ஒரு டிவி போட்டுடலாமா? டேரக்டா. ஆமா, இந்த செவுத்துல ஒரு டிவி வச்சுட்டா அம்மா டைரக்டா அந்த இதுல இருந்து அப்படியே பாத்துக்கலாம். பாருங்க, இது வந்து நேத்து தஞ்சாவூர் போனப்ப வாங்கிட்டு வந்தோம். 100 rupees. இப்ப என்னவா இருக்கு? எதுக்கு துப்பி துப்பி அரைச்சிருக்க? உங்க பேர் தானே? துப்பி துப்பி அரைச்சு வச்சிருக்க. ஆமா, திப்பின்னு விடுவாங்க. அம்மா, இது அப்படியே ஒரு மியூசிக். நீ தான் வயலின் பிளேயர் ஆச்சு, வீணை நல்லா வாசிப்பியா? ஒரு மியூசிக் மட்டும். சத்தம் இல்ல. மோதிரம் இதுக்கு இந்த ஸ்பூன் வச்சு அப்படியே. சரி சரி, ஓகே. என்ன சவுண்ட் கேக்குது? இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க பக்கத்துல நின்னு. அந்த படத்துல ஒரு பாட்டு நீ வாசிக்கலாம். அப்படியே வாசிமா. குழம்பு கரண்டி சைஸ் கூட இல்ல அந்த வீணை. அதுல நீ 2 பேரும் அம்மா வந்து உண்மையாவே வீணை வாசிக்கிற இது. அப்ப பெருசு வீணை வாங்கிட்டு வந்திருக்கலாம், இல்ல குட்டியா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பெருசு வாங்கினது குட்டி போட்டுருக்குது கண்ணே. பெருசு ரொம்ப இருக்குது, குட்டி போட்டுருக்குது. அரிசி போட்டு வீணைக்கு அரிசி போட்டுட்டே குட்டி போடும். அப்படியே
நீங்க இல்ல சின்ன வயசுல யாரெல்லாம் புக்குள்ள வந்து மயில் தொகையை வச்சு அரிசி போட்டு குட்டி போடும் ஆனா உண்மையிலேன்னு தெரியல, குட்டி போட்டிருக்கு எனக்கு. போடும் நீ அந்த மாதிரி பண்ணிருக்கியம்மா? செஞ்சிருக்கியா? புக்ல மயில் தொகை வச்சு அதுல அரிசி கொஞ்சம் அரிசியெல்லாம் போட்டதில்ல. அரிசி நாங்களாம் வந்து ஒவ்வொரு பருக்கு அரிசி போட்டு 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 வச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல வந்து குட்டி போடும். குட்டி போட்டிருக்குங்களா? எனக்கெல்லாம் நிறைய குட்டி போட்டு அப்படியே ஏரியா ஃபுல்லா மயிலா சுத்திட்டு இருக்கோம். மயில் குட்டி கிடையாது, இறகு குட்டி தான் இருக்கும். மயில் தோகை குட்டியா வரும். நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு கித்தித்தனமான காலங்கள். புவனேஷ் கால் பண்ணோடனே மூஞ்சில 32 பல்ல வெளியில வந்து நிக்குது. அதுதான் பசங்க போன் பண்ணாவே நீ கூட இருக்கறதா தெரியல. ஒரு நாள் போன் பண்ணவே ஒரு பயங்கர சந்தோஷம். சோ அங்க வந்து அங்க வீடியோ கால் போயிட்டு இருக்கு. நாம இங்க இது பண்ணுவோம். இப்போ வந்து புளி ஊத்துறேன். கரைச்சு வச்ச புளி. ஆமா சாமி. இப்போ புளி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் ஊத்திக்கலாம். அரைச்சு வச்ச தேங்காய். அரைச்சு வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இல்ல பாருங்க இது சேர்த்துக்கிறேன் நான். கட்டியா இருக்கு. தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்திக்கலாம். இவ்வளவு கெட்டியா இருக்க கூடாது. தண்ணி ஊத்திக்குவோம். இது ஊத்திக்குவோம். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்குவோம். வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா நம்ம பாத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். என்னங்கிறா பயங்கர பேசுறோம். 32 பல்லு ஒண்ணு தெரியல அப்படிங்கிற. ஆமாடா இதுதான தாய் வேணுங்கிறது. பசங்க பேச சந்தோஷம் தானே யாருக்குங்க. வாசாமி வரும்போது என்ன வாங்கிட்டு வரீங்க? என்ன வேணுமா? கடவுள் மாதிரி என்னது? என்ன சாப்பிடுறாங்க? ஸ்வீட் நானும் சாப்பிடுவேன். முட்டையா? அது ஒரு இது கிடையாது. ஓகே ஓகே. அண்ணே இங்க வாங்க, நாமளே முட்டை மிட்டாய் செய்யலாம். முட்டை மிட்டாய் நாமளே இன்னைக்கு செய்யறோம். வாங்க. முட்டை மிட்டாய் நல்லா இருக்கும். இப்ப நீ சாப்பிட்டிருக்கியா? அன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்களே. ஓகே ஓகே. பிரியாணி இங்க பாருங்க, லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க. நீ பிரியாணி, கோலம் போடுறது, அப்புறம் இங்க நம்ம வீட்ல பொங்கல் வச்சுட்டு அங்க ஒரு பொங்கல், 2 பொங்கல். ஏய் இது இன்னொருக்கா சொல்லுங்க, ஸ்டக் ஆயிருச்சு. அண்ணி இதை நான் இன்ட்ரோல போடுவேங்க. நீ இன்ட்ரோல போடுவேன். என்ன பேசினாலும் ஒரு கண்டென்ட் பிடிக்கிறது. ஆமா. என்னங்கக்கா சொன்னீங்க? அப்பாதான் இந்த பூஜை வேலையெல்லாம் கரெக்டா பண்றாருன்னு சொன்னேன். நாய் சுட போகுதுண்டாங்க. என்னது? நான் பண்றேன், நான் பண்ணி விடுறேன். சரி 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம். யாரு நல்லா வருதுன்னு பாப்போம். அண்ணே நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டைலிஸ்ட்ங்கிறத நீங்க மறந்துடுறீங்க அடிக்கடி. எங்க போய் கத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் கத்துக்கிறதெல்லாம். இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல்? இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல்னு சொல்லிட்டு போங்க. மாமா பொங்கல் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? பொங்கல் ட்ரெஸ்ல எடுத்துட்டீங்களா? சேலஞ்ச் குண்ட தெரியல, என் கையே தெரியலையே. ஓகே கீழ தெரியுமா? கீழே தெரியுமா? குழம்பு மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. புளி கொஞ்சம் பத்தல, அதான் நான் கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு இருக்கிறேன். கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சோட்டி நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டோம்னா குழம்பு ரெடி. சூப்பரான மொச்சக்கொட்டை குழம்பு, பச்சை மொச்சை குழம்பு. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இன்னும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வந்து அண்ணன் அண்ணி எல்லாம் இன்னும் ஷாப்பிங் போகிறது, நிறைய சேலஞ்சஸ் வீடியோஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. காசா பணமா இப்படி ஒரு பட்டன் அழுத்துறதுக்கு என்ன வரப்போகுது, அதை மட்டும் அழுத்தி விட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். பொங்கல் ட்ரெஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. பொங்கல் ஷாப்பிங் போலாமா? பொங்கல் ஷாப்பிங் போலாமா? அப்பா வந்து என்ன ஆனாலும் பூஜை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு பொழப்ப பார்க்கலாம் எல்லாரும்.